ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே ஹீரோயின் ஷியா மேலே அங்கே காசெல்லாம் அள்ளி போட்டுட்டு நீ வந்துட்டு என் பையனை விட்டுட்டு போயிரு, நீ அவன் லைஃப்பில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ என்ன அப்பா அவனை வந்து பிரேக்கப் பண்ண போறியான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ வரதை நோட்டீஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோட நேம் வந்து லீ. ஆமாம், நான் வந்து காசுக்காக தான் அவன் கூட சேர்ந்து இருந்தேன். இப்போ காசு வந்துட்டு அவங்க அம்மா எனக்கு 1 மில்லியன் கொடுத்துட்டாங்கன்னா அவன் கூட எனக்கு என்ன வேலை, நான் பிரேக்கப் பண்ணிட போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, நீ என்ன இப்போ சொல்லிட்டு இருக்க, நீ சொன்னதெல்லாம் உண்மையா, அப்போ காசுக்காக தான் என் கூட இருந்தியா, என் மேலே உனக்கு லவ்வெல்லாம் இல்லையான்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே லவ் பண்ணதே கிடையாது, காசுக்காக தான் உன் கூட இருந்தேன். இப்போ உன்னோட அம்மா காசு கொடுத்துட்டாங்கன்றப்ப எனக்கு எதுக்கு உன்னோட வந்துட்டு தேவை இருக்குது அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவளை அங்கே பிடிச்சி போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் பிடிச்சி தலை விட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காத, அதுக்கப்புறம் என் கூட நீ சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா பேசாமல் இன்னும் ஒரு 1 மில்லியன் கொடுத்துடுறேன், நான் உன் கூட சேர்ந்து இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணு கூட போய் நான் இவ்வளோ நாள் இருந்தேனேன்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா போல, அவள் அதெல்லாம் நினச்சி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, நம்ம ஹீரோ ஹர்ட் பண்ணிடணுன்றதுக்காக. அப்படின்னா தான் அவன் வந்து விட்டுட்டு வெறுத்துட்டு போயிடுவான். அப்போ அவங்க அம்மா சொன்னதை நிறைவேற்றணும்னு பண்ணிட்டா. ஆஃப்டர் 6 இயர்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஒரு அசிஸ்டன்ட் வந்து எங்கள் யங் மாஸ்டர் உங்களை வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ காசு வேணுமோ நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு தேவைப்படுது போல். ஸோ வந்துட்டு அங்கே கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவர் ரெடி ஆகிடுறா. பட் வந்துட்டு அவர் பார்க்க எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீட்டெயில் எல்லாம் கேட்டதும் அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு தேவையான காசு கிடைச்சிரும், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கான்ட்ராக்டுமே முடிஞ்சிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. பட் இந்த மேரேஜை பற்றி நீங்கள் வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு பெரிய கத்தி தூக்கிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொன்னதும் அவன் ஏதோ ஒரு வயசான கிளவி கூட அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், நான் அவனை வந்து கொல்லாம விட மாட்டேன், என்ன சீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ இப்படி அவசரப்படாத, நானே வந்துட்டு போய் அவனை வந்து கைப்பிடியாக பிடிக்கிறேன், நான் அவனை வந்து ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஸோ வந்துட்டு அவனை ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குமே கார்டை வாங்கிட்டு போகிறா. கதவை ஓப்பன் பண்ணி போனால் அங்கே ரூம்குள்ளே யாருமே இல்லை. அப்படின்னா கண்டிப்பாக அவன் வாஷ்ரூம்குள்ளே இருப்பான்னு சொல்லிட்டு அவள் அந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணிகிட்டே போகும்போது நம்ம ஹீரோ தான் அங்கே இருக்கான். அவனை அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நான் வந்து தப்பான ரூமுக்கு வந்துட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோ வேமா பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். நீ இப்போ யார் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்காக இங்கே வந்து சுற்றிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இங்கே ஆல்ரெடி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னை விடுங்க அப்படின்றத சொன்னதும், உனக்கு மேரேஜ் ஆனால் என்ன எனக்கு ஆகலாட என்ன, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ வந்து 1 மில்லியன் வாங்கிட்டு போனையே, உனக்கான டியூட்டியை நீ ஒழுங்காக பண்ணையா, பட் வந்துட்டு நீ இப்போ பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு அவங்ககிட்ட அங்கே வம்பு பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அங்கே வந்து அந்த மெடிசனையும் அப்புறம் பணத்தையுமே வச்சுட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது, நம்மளை இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டானேன்னு சொல்லிட்டு. பட் அந்த மெடிசனை மட்டும் அவன் வந்து எடுத்து போட்டுக்கிறா. பிறகு அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி நேற்று ஃபுல்லாக நீ எங்கே போன, அவன் வந்து ஒரு கிளவி கூட தான் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான், செம அடி வாங்கினா என்கிட்ட அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவன் வந்து யாருன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை விசாரிச்சப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்ட பர்சன் கூடி சீக்கிரம் அவரே வந்துட்டு உங்களை மீட் பண்ணுவார், நீங்கள் அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பி போயிடுறான். அவங்க ஃப்ரெண்டுகிட்டையுமே இப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு யார் என்னன்னு தெரியாமல் எப்படி பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே புதுசாக வந்து ஒரு டைரக்டர் வர போகிறாராம். ஃபேங்கோட வந்துட்டு ஃபியான்ஸையும் அவர் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபேங் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரோட பொண்ணு போல். அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஏன்னா புதுசாக வந்துட்டு இங்கே தான் நம்மளை அசிஸ்டண்ட்டாக வந்து யாரோ ஒருத்தவங்கள சூஸ் பண்ண போகிறாங்களாம் அவருக்காக அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க சான்ஸ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும் போது அது எல்லாமே கை நழுவி கீழே விழுந்துடுது. அங்கே வந்து லிஃப்ட்டு ஓப்பன் ஆகும்போது அங்கே ஃபேங்கும் அங்கே நம்ம ஹீரோவும் தான் வர்றாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து இது என்னோட ஃபியான்ஸே அப்படின்ற சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம ஹீரோயின் எதுவுமே பெருசாக கண்டுக்காம ஹலோன்னு சொல்லிட்டு கையை வந்து ஷேக்கன் பண்ணி நீட்டதுமே ஆனால் அவன் கை கூட கொடுக்காம அங்கே ரூடாக வந்து அவர்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஃபேங்க்டே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஃபேங் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம், நீ என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு வந்துட்டு அப்படி மற்றவங்க கூட போகிறதுக்கெலாம் விருப்பம் கிடையாது, யாருனே தெரியாதவங்க கூட எப்படி போய் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போனதும் அங்கே ஃபேங் வந்து சாரி கேட்குறான். ஆனால் ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தான், எவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணுறானே நினச்சிட்டு தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா.
சீன்ல அவ சூப் எடுத்துட்டு போகும்போது தெரியாம நம்ம ஹீரோ மேல பட்டதுமே அவ சாரி கேட்குறா. பட் ஹீரோ பயங்கரமா திட்டி விட்டுட்டு போனதுமே அவளுக்கு அங்க கஷ்டமாயிட்டாங்க. மெடிசனை வந்து எடுத்துட்டு வேகமா அங்க போயிட்டு இருக்கா அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனா அங்க ஃபேங் வந்துடுறதுமே நம்ம ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டு வேகமா மறைஞ்சுக்கிறா. என்னாச்சு எப்படி வந்து இந்த சூப் கொட்டுச்சுன்னு கேட்டதும் ஒரு லேடி வந்துட்டு என் மேல கொட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற சொன்னதுமே அங்க ஃபேங்குமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறா யார் இந்த வேலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்க அவ கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. நீ தேவையில்லாம அவர் பக்கத்துல நெருங்கி வராத, நீ விலகிடாத நல்லது. எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. அவர் ஆல்ரெடி எல்லா விஷயங்களையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க ஷாக் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஒன்றும் கவலையெல்லாம் பட தேவை கிடையாது. நான் இப்பயுமே அவனை வந்து லவ் பண்ணது கிடையாது, இதுக்கு முன்னாடி லவ் பண்ணது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் போகும்போது பார்த்தா அந்த ஃபேங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்னன்னா நம்ம ஹீரோங்கிறது எல்லாமே கேட்டிருப்பான் போல. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் எதுவுமே பேசலை, விலகிட்டாங்க. ஃபேங்கை போய் அவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாயிட்டு அவங்க இருந்து போயிடுறா. ஆனால் ஃபேங்கை வந்து அவன் கிஸ் பண்ணலை, கிஸ் பண்ணுற மாதிரி ட்ராமா தான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு, நான் உன்கிட்ட இது முடிக்க சொன்னதே கிடையாதுன்னு சொல்லி கேட்டதுமே எனக்கு வந்துட்டு நீங்கள் வச்சிருந்த ஃபோட்டோவை பார்த்து புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்ற சொன்னதும் நீ தேவையில்லாமல் ஓவர் அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்காத, நீ ஜஸ்ட் என்னோட பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு ஃபியான்ஸே அப்படின்ற சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைய போய் மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அந்த குழந்தையுமே நானுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட வரேமான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம், அங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்கவே வெயிட் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பாவோட நேம் வந்து ஜி. அவன் நான் இன்னைக்கு அம்மாவை வந்து எல்லாரையும் காப்பாற்றுறத கண்கூட வந்துட்டு பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ மேலே போய் இடிச்சதுமே நம்ம ஹீரோங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, உன்னோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஜீன் சொல்கிறா. இங்கெல்லாம் குழந்தைங்க வரக்கூடாதுன்னு சொன்னதும் என்னோட அம்மா இதே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும் யார் அவங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஆம்புலன்ஸ்குள்ளே ஏறும்போது அவங்க தான் சொல்கிறாங்க. பட் வந்துட்டு நம்ம ஹீரோவால் அங்கே ஃபேஸை வந்து பார்க்க முடியலை. சரி ஓகே, நீ உன்னோட அம்மாவோட ஃபோன் நம்பரை கொடு, நான் அவங்ககிட்ட கால் பண்ணி வந்து பேசுகிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு அங்கே கால் பண்ண அவள் வந்து பிஸியாக இருக்க வாசி அட்டன் பண்ணாமல் விட்டா. பிறகு வீட்டில் வந்து குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்து பதறி போயிட்டு ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறா. வந்து இப்படி குழந்தை ஏன்ட்ட தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அதெல்லாம் கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு. ஆனால் இது வந்துட்டு நம்ம ஹீரோயினோட வாய்ஸ்ன்றது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. ஆனால் டவுட்டில் தான் அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்னோட வீட்டுக்கு வாங்க, உங்கள் குழந்தை வந்து சேஃப்டியாக தான் இருக்காங்க, வந்து கூட்டிகிட்டு போவீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்து டவுட் ஆகிடுது. ஏன்னா அது நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அவளுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறா. போனால் மாட்டிக்கிறவேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்ரஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு மாற்றி மாற்றி இப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு ஏன் பயந்துட்டுருக்கீங்க, நான் ஒன்றும் ஒரு பொறுக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் பயப்படாமல் அட்ரஸ் கொடுக்கலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே எங்கள் அட்ரஸை வந்து சென்ட் பண்ணிடுறா. அந்த அட்ரஸை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல தான் தங்கியிருப்பா போல். அப்போ இது ஹீரோயினாக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே போகிறான். ஏன்னா அவனுக்குமே ஒரு டவுட்டாக இருக்குது. குழந்தைகிட்ட வந்து என்ன ஏஜ்னு சொல்லிட்டு கேட்டதுமே 6 இயர்ஸ்ன்னு சொன்னதும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ன மாதிரியே இருக்குது, என்னோட பேபியும் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டு தான் அங்கே போயிட்டுருக்கான். அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் குழந்தைய கூப்பிட வரலை, அவங்க மெயில் தான் வர்றாங்க. அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் கால் பண்ணி அங்கே வந்து பேசினதுமே நான் வந்து பிஸியாக இருந்தேன், அதனால தான் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணதுமே நீ இப்போ எங்கே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து இன்னைக்கு வெளியே இருக்கேன், நான் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்டோடன்னு சொல்லதும் அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்மளை தனியாக அப்படி தவிக்க விட்டுட்டு இவன் மட்டும் பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ எப்போ இந்த வீடை வந்து விற்று அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நான் எப்போயும் அந்த வீடை விற்றுட்டு போயிட்டேனே, நான் இப்போ அங்கெல்லாம் குடியில்லை, நான் புதுசாக வந்து வீடு வாங்கிட்டேன், நான் உன்னோட அம்மாவுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், அவங்க தான் நான் 1 மில்லியன் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அதை ரொம்ப கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு வேமா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் தான் ஹாப்பியாக சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் வந்துட்டு இவன் இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. ஹீரோயின் நெக்ஸ்ட் டே வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை தான் வந்து அசிஸ்டண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பட் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு மட்டும் அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகுது. பிறகு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவள் போயிட்டு நீங்கள் எதுக்காக வந்து என்னை வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன தான் உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீ ரொம்ப ஓவராலாக அளவுக்கு அதிகமாக யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்றதாவே சொல்கிறான். நீங்கள் உங்களோட அந்த ஃபேங்க் வந்துட்டு இது கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்துட்டு இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னு சொன்னதும்
நான் என்ன பண்ணணுன்றதை நான் தான் முடிவு எடுப்பேன், நீ என்ன முடிவு எடுப்பியா, என்ன திரும்ப உன் மேலே லவ் இது எனக்கு வந்துடும் நீ ஆசைப்படுறியா அப்படின்றத கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ தூரத்துக்கு என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் நான், நீ எதுக்கு அன்னைக்கு தேவையில்லாமல் என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ மரியாதையை ரொம்ப விட்டு வெளியே போ அப்படின்ற சொல்கிறான். பிறகு ஹீரோயின் வெளியே வரும்போது அங்கே சொல்கிறாங்க, உங்களை வந்துட்டு அவர் சூஸ் பண்ணலை, சுப்பீரியர் தான் சூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுக்கு நம்ம ஹீரோவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் போய் கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோங்க உள்ளே கூப்பிட்டதுமே இப்போ தான் நம்மளை போய் திட்டி அனுப்பினான், இப்போ எதுக்காக திரும்ப கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கூட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கிண்டல் பண்ணுறாங்க, என்ன போயிட்டுருக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவில் அப்படின்ற சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் திரும்ப என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நிறைய அவங்க ஒர்க்கெலாம் கொடுத்து அவன் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே பார்க்க சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான். சொல்கிறேன், நீங்கள் எதுக்காக என்னை வந்துட்டு கூட பிடிக்காமல் வச்சுட்ருக்கணும், ஃபேங்க் வந்து இந்த பொசிஷனை கொடுத்துருங்க, அவங்க வந்துட்டு கரெக்டாக அவங்கள புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ, நீ ரொம்ப ஓவராக வந்து திங்க் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்டு நட, அதான் உன்னோட வேலை அப்படின்ற சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டான். அப்போ அங்கே ஹீரோயின் கோவமாயிட்டு போகவுமே இங்கே ஃபேங்க் பார்த்துட்டு திரும்ப அவளை செடியூஸ் பண்ண பார்க்குறாளா, கண்டிப்பாக நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை ஒரு நிமிஷம் கூட நிற்க விடாமல் அங்கே போட்டு பாடாப்படுத்தி ஒர்க் வாங்கிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்க என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல அப்படின்ற சொன்னதும், சரியான திமிர் பிடிச்சவன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஒருத்தவங்கள போய் செக் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு ஹீரோயின்ட்டு எவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறானோ அந்த லெவலுக்கு அந்த லேடிகிட்ட வந்து ரொம்ப அங்கே பாசமாக வந்துட்டு பேசுகிறான். அது எல்லாத்தையும் அவங்க கூட இருக்க அந்த பொண்ணு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோங்க போகும்போது உங்களோட நம்பர் வேணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோவுமே நம்பரை கொடுக்க சொல்லிடுறான். பிறகு ஹீரோயின் வெளியே வந்துட்டா. அந்த லேடி வந்து எதுக்காக நம்பர் கேட்டாங்கன்னு உனக்கு தெரியல, அப்புறம் நம்பர் ஏன் கொடுக்க சொன்னேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு இந்த நம்பரை எழுதி கொடுத்து உன்னோட அட்ரஸையுமே எழுதி கொண்டு போய் கொடு, அவங்க ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்பட்டா கூப்பிடட்டும் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். ஆனால் ஹீரோயின் வந்து என்ன நினச்சிக்கிறான்னா, நம்மளை வந்து அந்த சேட்டில் வந்து சேர்த்துக்கிறதுக்காக தான் வந்து நம்ம அட்ரஸ் கேட்குறான் போலன்னு நினைக்கிறா. அங்கே ஃபோனையுமே போய் அவள் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, அங்கே வந்து சேட்டில் சேர்த்துக்கிட்டனா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அவன் அப்படி எதுவுமே பண்ணலை. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன யாரோட மெசேஜுக்காவது நீ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றவங்களுமே ஒருவேளை அவர் தான் உன்னை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காசை பேச ஆரம்பித்ததுமே நம்ம ஹீரோ வந்துடுறான். ரொம்ப வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பேசாமல் வந்துட்டு நைட்டு வந்து ஒர்க்கோ வந்து பாத்திர வேணும் தானே எக்ஸ்ட்ரா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டதும் அவங்க எல்லாருமே அங்கே பயந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கே திரும்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் போது அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவளுக்கு வந்துட்டு அந்த சூப்பெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும், நீங்கள் அதெல்லாமே அவளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்றது சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன இவரோட வேலைன்னு சொன்னதும் அங்கே அவங்களுக்கு பதட்டமாகிடுது. அப்போ உடனே என்னோட அம்மாவுக்கு இவர் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ வந்துட்டு நான் வந்து அவர்கிட்ட வந்து ஐடியா கேட்க வந்தேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின், நானுமே டாக்டர் தான், உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு சரின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ சரி, உங்கள் யங் மாஸ்டரை பற்றி ஏதாச்சும் நியூஸ் தெரிஞ்சிச்சான்னு கேட்டதுமே இல்லை இன்னும் இப்போ வரைக்கும் தெரியலை, ஆனால் அவர் உங்களை ரொம்பவே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே குழந்தை வந்துட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி அங்கே பேசுகிறா. ரொம்ப சேடாக வந்து சாங்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கவும் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், என்னை எல்லாருமே ஸ்கூலில் ரொம்ப புலி பண்ணிகிட்ருக்காங்கப்பா அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறா. நான் எல்லாம் கிடையாது, அங்கிள்னே நீ கூப்பிடு, நானும் உன்னை இப்போ பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். அப்போ அந்த ஸ்கூலில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து இந்த குழந்தைய ரொம்ப கோவப்பட்டு திட்டிகிட்ருக்காங்க, ரொம்ப புலி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்ததுமே நீ என்ன பெரிய பணக்காரன் உன் மனசில் நினைப்பா, நான் நினச்சேனே என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து அது ரிப்பேர் ஆகிருக்குன்னு சொன்னதும் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு உடனே அவன் செக் பண்ண சொல்கிறான். பட் வந்துட்டு இவங்க இன்னும் ஆட்டிடியூட் குறையாம ஓவராக பேசுனதுமே அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா அவங்க பையன் தான் இவங்க பொண்ணு வந்துட்டு ரொம்ப புள்ளி பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்த்த பிறகுமே அவங்க சாரி கேட்காம அங்கே ஓவராக திரும்ப ஆட்டிடியூடு காமிச்சு பேசினதுமே கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்கும் உனக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப்ட்ட அவன் வந்து சீட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃபோட்டோவை காமிச்சதுமே அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா வந்து ஏமாத்திட்டு நீ சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் காம்பன்சேஷன் வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொன்னதும் எனக்கு மன்னிப்பு தான் தேவை, காம்பன்சேஷன் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து குழந்தைய கூப்பிட்டுட்டு போகிறான். இவங்க ரெண்டு பேருமே பயங்கர சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது ஃபேங் அங்கே வந்து நானுமே உங்கள் கூட வரவான்னு சொல்லும்போது அங்கே உள்ள அந்த குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோமே ஏற்றிக்கிட்டதுமே எங்கள் குழந்தைகிட்ட பேச்சு கொடுத்து பார்க்குறா, உன்னோட நேம் என்ன, நீ எங்கே இருக்க, உன் ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு நம்ம குழந்தை வந்து பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரியே தோணிட்டுருக்கு, அதனால தான் டவுட் ஆகிட்டு கேட்குறா. ஆனால் வந்துட்டு அந்த குழந்தை நேமெல்லாம் சர்னே
அப்படின்னு இவன் சொல்லும்போது இவங்களோட பரம்பரைக்குமே இதே நேம் தானே வரும், என்ன நடந்துட்டுருக்கு, ஒருவேளை இவனோட பேபி தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட்டாக ஆரம்பிச்சிருது. ஹோட்டலுக்குமே அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே குழந்தைகிட்ட அவன் ரொம்ப பாசமாக நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப வந்து ரூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோ வந்ததுமே ரொம்ப நல்லவ மாதிரி நடித்ததும் இவங்க இப்போ வரைக்கும் ரொம்ப வந்து மோசமாக என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ தான் வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோ நீ தேவையில்லாமல் எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவளை பார்த்தா ரொம்ப கடுப்பாகி போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே அந்த சைட்லேருந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அம்மான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது அங்கே அந்த குழந்தை வந்து ஷாக் ஆகிட்டு அம்மா வந்து அவங்க ஐடென்டிஃபை வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சைலண்ட் ஆகிடுறா. பிறகு அங்கே அசிஸ்டண்ட்க்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு, நம்ம யங் மாஸ்டர் இவர் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்து இங்கே என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா, நான் உண்மையிலேயே குழந்தைய கூப்பிட்றதுக்காக வந்திருக்கா. இப்படி மாற்றி மாற்றி 3 பேருமே அங்கே போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு அங்கே குழந்தைய அவங்க இன்றைக்குமே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்களா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவை வந்து மீட் பண்ணிவிட்டு அவரும் அங்கே ஹீரோயின் முன்னாடி ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி காட்டிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு அவள் கண்டுக்காமல் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ நான் அவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி நைட்டு வந்து ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவன் சொன்னதுமே எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போனதுமே இவளுக்கு ரொம்ப அங்கே கடுப்பாயிட்டுருக்கு. வந்துட்டு நம்ம ஹீரோ உங்கள் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு அவளை பற்றி நான் விசாரிக்க சொன்னேன் என்னாச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க பாஸ். ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதுக்கான ரெக்கார்டு எதுவுமே இல்லை, யாரோ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து எரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதும் அது வந்து ஷெங்யானா இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்கன்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுமே ஷெங்யானா நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா போல. அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு பக்கம் வந்து டவுட் வேற ஆக ஆரம்பிச்சிருது, அந்த பேபி நம்ம ஹீரோயினுக்கு இவனுக்கு பிறந்த குழந்தை தானா என்னன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ வந்து என்னை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே போகும்போது அவன் நல்லா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே பெட்ஷீட் எடுத்து அவனுக்கு போத்தி விடும்போது நான் இதுக்காக இதெல்லாம் இவனுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சவளை பக்கத்தில் இழுத்துக்கிறான். 2 பேருக்குமே ரொம்ப அக்வர்ட் அங்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்கலாம், இப்போ கிளம்புறேன்னு சொல்லும்போது நாளைக்கு வந்து 3 சர்ஜரி இருக்குது, நீ அதுக்கு வந்து ரெடி ஆகிக்கோ அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்டே அதே மாதிரி அங்கே சர்ஜரியுமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு விடாமல் சூப்பராக வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடுறான். அவனுக்கு வந்து அங்கே பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து அசிஸ்ட் பண்ணுறா. வெளியே வந்துட்டு அவனை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ஏன்னா பர்ஃபெக்டாக 3 வந்து சர்ஜரியை ஒரே டைமில் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு அவங்க இருந்து வேகமாக கிளம்பிடுறா. காரை போய் எடுத்தால் கார் வந்து ரிப்பேர் ஆகி போயிடுது. இவளே ட்ரை பண்ணிட்டு இருக்கா சரி பண்ணுறதுக்கு. அப்போ ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் பாரு ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து நாஸ்தி பண்ணி வச்சிட்டேன், நான் வந்து ஆளை கூப்பிட்டு சரி பண்ண வைக்கிறேன், நம்ம இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஹோட்டலில் அப்படின்றத சொன்னதும் எந்த ஹோட்டல்னு சொல்லிட்டு கேட்டதோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோமே அந்த ஹோட்டல் தான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறான். பிறகு அங்கே போயிட்டு நீ என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணவான்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது அங்கே வேகமாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அங்கே குளிக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃபஸ்ட் டைம் திரும்ப வந்து அவள்கிட்ட வந்து போர்ஸ் பண்ணி அவன் நடந்துக்கிட்டான் இல்லையா, அதெல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே ஃபேமிலி அவனுக்காக அங்கே சூப்பராக கொண்டு வந்துட்டுருக்கா. 2 பேரும் இப்படி க்ளோஸாக போக போகிற டயத்தில் யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு என்னோட ஃபியான்ஸியாக இருக்கும் நீ பயந்துட்டுருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் ஏன் பயப்பட போகிறேன், நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றத அவள் கேட்குறா. அவன் போய் எங்கள் கதவை ஓப்பன் பண்ணதுமே அவள் அவனுக்காக சூப்பராக கொண்டு வந்துட்டு நான் இன்னைக்கு இங்கேவே ஸ்டே பண்ணணும் அப்படின்ற சொல்கிறா. ஆனால் அப்போ அங்கே அவளோட பிரேஸ்லெட்டு கீழே இருக்கிறத பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே வந்து ஒளிஞ்சிருக்கிற இடத்தையுமே அவளுக்கு தெரிஞ்சுக்குது அங்கே ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து மறைச்சிக்கிறான். பிறகு அங்கே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. இவன் இன்னுமே வந்து அவளை தான் நினச்சிட்ருக்கா. ஆனால் நம்ம என்ன வந்துட்டு ட்ரை பண்ணாலும் இவன் மடங்க மாட்டானேன்னு சொல்லிட்டு உடனே வந்து யார்ட்டையும் இங்கே கால் பண்ணி அவள் எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஃபியான்ஸே வந்து ட்ரை பண்ணுவா, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் மறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ஹீரோங்க ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து போகும்போது அங்கே தலையில் வந்து இடிச்சிருது. பார்த்து நீ வந்து நல்லா தானே இருக்கான்னு சொன்னதுமே எல்லாம் ஒன்றால தான் எனக்கு எவ்வளோ அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலுமே அவளை அங்கே டீஸ் பண்ணிட்டு இருக்கோமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அதை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அவன் ஒரு லெட்டருமே எழுதி வச்சுட்டு அங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸுமே வாங்கி வச்சுட்டு போயிருக்கான். இதை போட்டு நீ வந்து சேருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி வரும்போது அப்போ அவளோட அங்கே ஸ்டெப் சிஸ்டர் வந்து விடா, என்ன இவ்வளோ சூப்பரான வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கே, இது ரொம்ப காஸ்ட்லியாச்சு, உனக்கு வந்துட்டு ஏது காசு, நீ வந்துட்டு அப்போ ஏதாச்சும் ஒரு வயசான பர்சனை மயக்கி அவன் கூட ஒன்றா இருந்து காசு
சம்பாதிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க குழந்தைய பற்றியுமே தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறா. உனக்கு வந்து அப்பா யாருன்னே தெரியாதே அந்த குழந்தைக்கு அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. தேவையில்லாமல் என்னை பற்றியோ என் குழந்தைய பற்றியோ பேசிட்டு இருந்தேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளோட ஐடியாவே வேறு. அங்கே அவங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கா நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னுமே வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அங்கே டவுட் ஆகிட்டுருக்கு. என்னாச்சு ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெசேஜ்லாம் பண்ணுறான். அப்போ அங்கே அந்த குழந்தையுமே ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா வந்துட்டு இன்னுமே வீட்டுக்கு வரல, எனக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயின் இவங்க கூட்டிகிட்டு போய் கிட்னாப் பண்ணி வச்சுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு இப்போ திரும்ப வந்து எல்லாத்தையுமே வந்து பறிச்சிடலான்னு பார்க்குறியா, பட் வந்துட்டு எதுவுமே நடக்காது, நீ எப்பயுமே ஒரு மிஸ்ட்ரஸாக தான் இருக்கணும்னு சொல்கிறா. எல்லாம் வந்துட்டு அந்த ஃபேங்கோட வேலை தான் போல், இவங்ககிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கா. இவங்க சிஸ்டருமே வந்து காசுக்காக அவங்கள போட்டு அடிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க, கண்டிப்பாக நான் உன்னை பார்த்தெல்லாம் பயப்பட போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் நீ எப்பயுமே என் காலுக்கடியில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே ஓவராக பேசிகிட்ருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டையுமே கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து டார்ச்சர் பண்ண சொன்னதுமே அவன் வந்து நீ பார்க்க வந்து எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, அதனால தான் உன்னோட சிஸ்டர் உன்னை பார்த்து ரொம்ப போராமப்பட்டுட்ருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவகிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போவுமே அங்கே அவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே போர்ஸ் பண்ணி வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே ஹீரோயின் கோவப்பட்டு அவனை பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சதுமே நீ என்ன தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்ப, கண்டிப்பாக நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் திரும்ப ஒரு கிக் விட்டா. நான் இப்போ பாரு உன்னை கொல்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். மாஸ்கெல்லாம் வேற போட்டுட்டு வந்திருக்கான். ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக வந்துட்டு நான் இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். நம்ம ஹீரோயினுமே இப்போ வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டை பார்த்ததே கிடையாது இல்லையா, அவளுக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினுமே அவன் காப்பாற்றிடுறான். உன்னோட இந்த சிஸ்டருக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்குமே நீ தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்காக நீங்கள் எதுக்காக இவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் ஏன்னா நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற சைடு அவன் போனதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை இன்னமே அம்மா வீட்டுக்கு வரல அப்படின்றத சைடு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் அந்த சைடில் வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிருது, ஹீரோயின் தான் ஒருவேளை அந்த குழந்தையோட அம்மாவாக இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே அவன் வேகமாக அங்கே ஃபோனை பிடிங்கிட்டு அங்கே வந்து நம்பரில் கால் பண்ணி பார்த்தா சேம் நம்பராக இருக்குது. ஸோ வந்துட்டு அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். அப்போ அந்த குழந்தை வந்துட்டு அப்போ என்னோடது தானே அப்படின்ற சொல்லி கேட்டதும் குழந்தைக்கு அம்மா நான் தான், பட் அப்பா நீ கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஆனால் ஹீரோ நம்ப மாட்டான். நீ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, அந்த குழந்தை வந்துட்டு என்ன மாதிரி தான் பார்க்க இருக்கு அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ண பிறகு நான் வேற ஒரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அவங்களோட குழந்தை தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக ஹீரோயின் இப்படி போய் சொல்கிறான்னா அவங்க அம்மா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் கன்சீவாக இருக்கான்னு தெரிஞ்சு தான் அங்கே குழந்தைய வந்துட்டு பெற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போக சொல்லி மிரட்டியிருக்காங்க. இல்லை குழந்தைய வந்துட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றியுமே ஹீரோக்கு தெரியக்கூடாதுமே சொன்ன வாசி நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்குமே அந்த பொய்யை வந்து கண்டினியூ பண்ணுறா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு நீ அப்போ ஆரம்பத்துலேருந்து என்னை சீட் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே ரோட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மா அங்கே வந்து ப்ரெஷர் ஏறி போய் அங்கே வந்துட்டு வாமிட்லாம் பண்ணிட்டு இருக்கோமே அங்கே நம்ம ஹீரோயினோட குழந்தை அங்கே போயிடுறா. அவங்களுக்கு வந்துட்டு எப்படியோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை காப்பாற்றினதும் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. சின்ன குழந்தைய வந்து உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட அம்மா வந்து டாக்டர், ஸோ அவங்க ஆல்ரெடி எல்லாமே எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அந்த குழந்தை அம்மான்னு சொல்லிட்டு போனதும் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஆனால் குழந்தைய பற்றி ரொம்ப வந்து பாராட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது, ஒருவேளை இது அவனோட குழந்தைன்னு தெரிஞ்சிச்சு நான் என் குழந்தைய கொலை பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து போயிடுறா. ஆனால் வந்து குழந்தை என்ன என்னை பையன் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் ஆகிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. குழந்தைய பற்றி நம்ம ஹீரோட்ட போய் அங்கே கேட்டதுமே ஆமாம் அது அவளோட பேபி தான் எனக்குமே தெரியும்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த குழந்தைய வச்சுட்டு இவ என் பையன் பக்கத்தில் திரும்ப வரணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காளா, கண்டிப்பாக நான் அப்படிலாம் விட மாட்டேன், இவ எப்படியாச்சும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே அந்த ஸ்ட்ரிங்கான போய் மீட் பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இவங்க கூட தானே அவன் சேர்த்து வச்சு வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே முதவே இவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் போல் அந்த குழந்தை வந்து அபார்ஷன் பண்ணவங்க சொன்னப்ப இப்பயுமே நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த குழந்தைய பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்களேன்னு சொன்னதும் நீ கவலைப்படாத எப்பயுமே நான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான்.
ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகும்போது ஹீரோங்க வந்து நீ எங்கே போயிருந்த இன்னைக்கு எனக்கு அசிஸ்ட் பண்ணணும்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதும் நீ தேவையில்லாம என்கிட்ட வந்து நீ எல்லா விஷயத்துலையும் இப்படி வந்து பேசிட்டு இருக்கக்கூடாதுன்னு அவன் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவம் ஆயிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறனோ அதை தான் நீ வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே வந்து ஃபைட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீ என்ன மிருகம் ஆயிட்டியா இப்படிலாம் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொன்னதுமே நான் வந்து பண்ணுறதை விட நீ தான் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்ட. ஆரம்பத்துலேருந்து நீ வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இப்போ அதில் குழந்தையுமே பெற்றுக்கிட்ட. என்கிட்ட அப்போ காசு கம்மியாக இருந்துச்சு காசுக்காக நீ அவன் கூட வந்துட்டு பெட்டுக்கு போயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அசிங்கப்படுத்துகிறான். இப்போ ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே ஆமாம் எனக்கு காசு தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிக்கும் அதனால தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போனேன் நீ தேவையில்லாமல் என்கிட்ட தொல்லை பண்ணாதான்னு சொல்லிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோக்கு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி என்ன விஷயம் தெரியல உங்கள் அம்மா வந்துட்டு மேடமை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்னோட மேரேஜை பற்றி அங்கே தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் திரும்ப அங்கே பேபியை பற்றி பேச வரும்போது ஆனால் இவன் வேகமாக கட் பண்ணிடுறான். ஏன்னா குழந்தை வந்து அவனோடதுன்னு சொல்லிட்டு இவன் புரிஞ்சுட்டு இருக்கான்ல அதனால தான் நெக்ஸ்ட் டே அங்கே மெய்ட் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து குழந்தைய அவங்க அம்மா தான் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஹீரோயின்ட்டு அந்த விஷயத்தை கால் பண்ணி சொன்னதுமே அவள் உடனே அங்கே ஷியானை போய் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொன்னதும் சரிவா நம்ம உடனே போய் அவங்ககிட்ட பேசி குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அசிஸ்டண்டோட சேர்ந்தாங்க என்ன டேட் போயிட்டுருக்கேன்னு சொன்னதும் இந்த விஷயம்லாம் உனக்கு தேவை கிடையாது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அவன் நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவட்ட கேளு எனக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீ கேட்டுப்பாரு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினை நீ இவன் பேச்செல்லாம் பெருசாக எடுக்காத வா நம்ம போவோம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உனக்கே தெரியும் அந்த இடத்துக்குள்ளே யார் வந்து நுழைய முடியும் யார் வந்து குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்குமே தெரியும். ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் இல்லாத யாருமே வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவளுக்கு வேற வழி இல்லாமல் அவன்கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு ஹீரோட்ட போனதுமே ஹீரோ வேணும்னே அவன் முன்னாடி ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்து கிஸ் பண்ணிடுறான். ஏன்னா அவன் வந்து தெரிஞ்சுக்கிறட்டும் இவன் என்னோட ஆளுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கான். வீட்டில் அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பிட சொல்லி அங்கே வம்பு பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே வந்து குழந்தைய வந்து பிடிச்சிக்கிறான். ப்ளீஸ் என்னை வந்து அம்மாட்ட கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அழுததுமே நீங்கள் எதுக்காக குழந்தை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கம்மா அப்படின்றத சொன்னதும் இது என்ன பார்த்தா உனக்கு தெரியலையா இது உன்னோட குழந்தைன்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க இது வந்துட்டு என்னோட குழந்தை கிடையாது இது அவளோட குழந்தை தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு நல்லா பாரு உன்ன மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதும் இந்த குழந்தை வந்துட்டு பார்க்குறதுக்கு அவளை மாதிரி தான் இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அம்மா இவனுக்கு என்ன கண்ணு தெரியாமல் போயிருச்சா குழந்தை இவனோட தான் சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. பிறகு அங்கே கூட்டிகிட்டு வரும்போது அந்த குழந்தை அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நீ இனிமேல் அப்படி என்னை கூப்பிடாத நான் ஒன்றும் உன்னோட அப்பா கிடையாது நான் என்னை அங்கிள்னே கூப்பிடுன்னு சொல்கிறப்ப இல்லை நீங்கள் தான் என்னோட அப்பா அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. பிறகு அம்மா எப்பயுமே உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போயுமே நீங்கள் வந்துட்டு கூட இருந்தப்போ இருந்த மாதிரி தான் வீடை அவங்க டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை பற்றி தான் கவலைப்பட்டு பேசிகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் கால் பண்ணி நீ வெளியவே குழந்தைய வந்து விட்டுட்டு போ நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதும் இல்லை நானே வீட்டுக்கு வந்து விடுறேன்னு சொல்கிறான். அந்த ஓல்டு ஹவுஸில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிருது அவனுக்குமே. அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய பார்த்துட்டு ஹாப்பியானதும் நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன இந்த வீட்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த வீடு வந்துட்டு உன்ட்ட ஏன் சொல்லணும் நான் சேல்ஸ் பண்ணனா இல்லையான்னு சொல்லிட்டு உன்னை கோவப்படுத்தி பார்க்கன்னு தான் பண்ணேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. வீடு வந்துட்டு அவன் கூட சேர்ந்து இருக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. கேட்டதுமே நீ சும்மா இதெல்லாம் கற்பனை கண்டுட்டு இருக்காத உனக்கு இதுக்கு வந்துட்டு எந்த சம்மந்தமே கிடையாது இது எல்லாமே ஷியானுக்கு பிடிக்கும் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவள் கோவப்படுத்தி பேசினதுமே இவன் டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே நம்ம செக்ரட்டரி தான் ஹீரோட்ட கால் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரிப்போர்ட் தொலைஞ்சு போச்சுல பாஸ் இப்போ கிடைச்சிருச்சு அந்த குழந்தைய பற்றி நான் சொல்லவான்னு சொன்னதுமே அங்கே அவர் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். பிறகு அவங்க அம்மா கால் பண்ணி வந்து டிஎன்ஏ டெஸ்ட் அவங்களுக்கு எடுத்துக்க எனக்கு கண்டுபிடிச்சி உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னதும் இப்போ நான் யார் பேச்சை கேட்பேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதாங்க ஷியானை மீட் பண்ணி பேசினதுமே நீ எதுக்காக குழந்தைய பற்றி அவன்கிட்ட உண்மையை மறைச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்து அதுக்காக தான் நான் மறைச்சிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு உன்கிட்ட இன்னொரு உண்மையுமே நான் சொல்லணும் நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு யாரை வந்து மேரேஜ் பண்ண எதுக்காக நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்றத சொன்னதும் எனக்கே இந்த பர்சன் யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியாது ஆனால் அவர் ரொம்ப என்னை கேர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு தெரியாத ஆளை போய் நீ மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ அங்கே கீழேருந்து மேலே அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு அவனுக்கே அசிங்கமாக இருக்குது எதுக்காக நான் இப்படி கேவலமாக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஷியான் வந்ததுமே அங்கே அவங்க ரெண்டு பேத்துக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது நீ என்ன நேரத்தில் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்கா அந்த வீடு வந்துட்டு பார்க்குறதுக்கு இன்னுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது இருந்த மாதிரி தானே இருக்குது உனக்கு என்ன புரியலையான்னு சொல்லும்போது அவள் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டான்னு அவன் சொல்ல வர்றான். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே கால் வந்துடுது.
கிளம்பி போ அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் இவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன், இவன் இன்னும் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே கீழே வா, நான் வந்துட்டு இப்போ ஆப்ரேஷனுக்கு போகணும், என் கூட வரணும்னு சொன்னதும் ஹீரோயின் வந்து வேற ஒரு இடத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போனதும் என்ன ஆப்ரேஷன் சொல்லிட்டு இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வர்றான். தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணாத, ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை இப்படி ஹரஸ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே ஹீரோ வேகமாக கதவை லாக் பண்ணிவிட்டு நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவளை போர்ஸ் பண்ணி இங்கே கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கோவப்படுறா. நீ எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, நான் தான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்னு சொன்னதும் என் கூட இதுக்கு முன்னாடி ஒன்றா இருக்கும் போது உனக்கு தெரியலையா நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணி அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான். பிறகு ஹீரோயின் அங்கே ஒரு ஹோட்டலுக்குமே இழுத்துட்டு வந்ததும் இப்போ எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டதுமே உன் லிப்ஸில் பாருங்க காயமாக இருக்குது, உங்கள் வீட்டில் வந்துட்டு குழந்தை பார்த்தானா பயந்து போயிட மாட்டாளா, ஸோ இன்றைக்கி ஸ்டே பண்ணி இங்கேவேன்னு சொல்லிட்டு அங்கே வம்ப பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ உள்ளே வந்ததுமே வேற யாருன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போனதும் ஏன் இப்போ உன்னோட ஹஸ்பண்டோ இல்லாட்டி வேற யாராச்சும் நீ எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, அதை மரியாதை இங்கேருந்து போ அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணாத, நான் ஒன்றும் உன்னை எதுவும் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பெயின் ஆகவுமே அங்கே ரொம்ப வந்து ஸ்லோவாக பண்ணி எனக்கு பெயின் ஆகுதுன்னு சொன்னதும் எங்கே இப்போ திரும்ப சொல்லி பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் திரும்ப அங்கே மெடிசன் போட்டுட்டு அங்கே கிஸ் பண்ண போனதும் ஹீரோயின் வேவா அங்கே ஃபேஸை திருப்பிக்கிட்டு தேவையில்லாமல் இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, வந்துட்டு ரொம்ப வெளியே போ அப்படின்றத சொன்னதும் நீ ஓவர் அட்வான்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காத, உன் மேலே வந்து எனக்கு அப்படிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஷிங்கான் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி குழந்தை வந்து உடம்பு முடியாமல் போயிட்டா, இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் கிளம்பி போல வேகமாக வந்து அங்கே ஃபோனை பிடி கேட்டு நான் இப்போ எப்படா போவேன்னு காத்துட்டு இருந்தியா, உடனே அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதும் எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் நானும் பைத்தியம் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம் அப்படின்றது சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அங்கே வந்து வேணும்னே நம்ம ஹீரோயின் டச் பண்ணி ஏன்னா இப்படிலாம் அவன் உன்னை டச் பண்ணுவானான்னு கேட்டதும் இப்படி மட்டும் கிடையாது, இதுக்கு மேலேயும் அவன் என்கிட்ட பண்ணுவான், உன்கிட்ட நான் என்னென்ன பண்ணலையோ அதை எல்லாத்தையும் அவன்கிட்ட நான் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே 30 அப்படின்றத சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறான். பட் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் எங்கள் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கவுமே அங்கே வந்து ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப வந்து பயந்து போய் கேட்குறா என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஷீனியா நீ எப்படி வந்துட்டு உனக்கு லிப்ஸில் அடிபட்டுச்சுன்னு கேட்டதும் அதை விட்டு எப்போ நீ வந்துட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து சேர்த்து என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே வந்து ஃபீல் பண்ணுறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கு, என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும்போது நான் வந்துட்டு குழந்தைய ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டேன்ல, என்னால் தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதும் ஓ மேலே பழைய போடாத, நான் எப்பயுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை பற்றி அங்கே ஹோட்டலில் போய் விசாரிச்சதோ அவங்க நைட்டே வந்து செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நைட்டில் கூட வந்துட்டு மிஸ் பண்ணாமல் அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாலான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதுக்கு ஃபேங் வந்துட்டு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோ கண்டுக்காமல் போனதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே அவளை பற்றி தான் அவன் கேட்டுட்ருக்கானான்னு சொல்லிட்டு பிறகு இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிச்சா நம்ம ஹீரோட ஸ்டெப் மதரும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ரொம்ப கத்திட்டு இருக்காங்க, எங்கள் பொண்ணை அவள் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா, ஒழுங்காக வந்துட்டு அவள் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அங்கே வந்து ஃபேங்குமே வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க ரொம்ப தப்பாக அங்கே பேச ஆரம்பிச்சதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பா ரொம்ப அப்படியே வீரமாயிட்டு அடிக்க வந்ததுமே இவன் அடிச்சு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டான். நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி உன்னோட வீட்டில் இருந்து இங்கே வந்து ரொம்ப அலுமல் பண்ணிட்டுருக்காங்க, நீ வந்து எல்லாத்தையும் சமாளி அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி ட்ராமா பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே யாரோ வந்து அட்டாக் பண்ண வந்ததுமே இவன் வந்துட்டு வேகமாக மறைச்சி இவன் மேலே அடி விழுகிற மாதிரி பார்க்குறா. பட் உள்டாவாக நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு அவன் மேலே இங்கே கத்தி கொடுத்து பட்டதுமே இவன் பிளான் எல்லாமே ஃபெயிலாக போயிடுது. என்ன விஷயம்னு பார்த்தா கடைசியில் வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதரை வந்துட்டு இவ தான் வந்து ஆல்ரெடி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்கள் பொண்ணை கண்டுபிடிக்கிறது நானுமே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பர்சனை காசு கொடுத்துமே ஏற்பாடு பண்ணியிருக்கா, அவனை வந்து கத்தி வச்சு குத்துற மாதிரி வந்து வரணும், நான் வந்து உடலை விழுந்துருவேன்னு சொல்லிட்டு எல்லா பிளானுமே சொதப்பி நம்ம ஹீரோ இப்படி உள்டாவா அவன் மேலே கத்தி குத்து வாங்கிடுறான். பிறகு இங்கே குழந்தைக்கு வந்துட்டு கேன்சர் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே ஷின்யானுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு காப்பாற்றுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அங்கே வந்து போன்மேன்றதாக தான் காப்பாற்ற முடியும், ஆல்ரெடி இங்கே ஏகப்பட்ட பேர் அதே மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க, எதுவுமே கிடைக்க மாட்டுது, இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது,
நீங்கள் வந்துட்டு பேசாமல் இன்னொரு பேபியை பெற்றுக்கோங்க, ஸோ அந்த பிளட் மூலமாக நம்ம காப்பாற்றலாம் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. டாக்டர் என்ன சின்னியான் தான் ஹஸ்பண்ட் நினச்சிட்டு சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, எப்படி நான் குழந்தை பெற்றுட்டு காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுததுமே அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. பிளட்டிங் ஆக ஆரம்பித்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உங்கள் அம்மா டிஎன்ஏ எடுக்க சொன்னாங்க, அந்த ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொல்லும்போது அதையுமே அவன் கீழே தூக்கி போட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். வீட்டுக்கு போயிட்டு எப்படியாச்சும் ஹீரோ கூட ஒன்றா இருந்தால் தானே பேபி பெற்றுக்க முடியும், ஸோ குழந்தைய காப்பாற்றணுமேன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட்டை டைவர்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை இதை பற்றி கால் பண்ணி சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஃபேங் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சரி நீ போய் இந்த மெடிக்கல் பில்லை வாங்கிட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் வந்ததுமே என்னாச்சுன்னு கேட்டதும் அவங்க இப்போ கண்டிப்பாக உங்களை டைவர்ஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க பாஸ், ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளமாக என்னன்னு தெரியலன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் கண்டிப்பாக அந்த சின்னியான் கூட சேர்ந்துருக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காளா, நான் கண்டிப்பாக அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். சிஸ்டர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாஸ் இப்போ கொஞ்சம் வெளியே இருக்காரு, ஸோ உடனே மீட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே கதவை யாரும் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணதுமே அவங்க அப்பாவும் ஸ்டெப் மதர் அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. நீ எப்படி உன்னோட சிஸ்டர் இப்படி ஒழிச்சு வைப்ப, மரியாதை என் பொண்ணுக்குள்ளன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே அங்கே ஓவர் அவங்க பேசுனதும் நீங்கள் தெரிஞ்சதை போய் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பா நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்மளெல்லாம் ஒரு ஃபேமிலி ஆச்சே, நம்ம எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துக்கலான்னு சொல்லிட்டு எனது ஃபேமிலியா, என்னோட அம்மாவை விட்டுட்டு நீ ஒரு மிஸ்ட்ரஸ் பின்னாடி போனாலும் தானே அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாமல் இப்படி பேசுனீங்கன்னா உங்கள் பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது, நான் சொல்கிற கண்டிஷனை கேட்டால் மட்டும்தான் உங்கள் பொண்ணு கிடைப்பா அப்படின்றத சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஃபஸ்ட்டு 10 மில்லியன் என் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்னோட அம்மாவோட வீடை இந்த லேடியோட பேரில் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அது திரும்ப எனக்கே வரணும் அப்படின்றத சொன்னதுமே ஃபஸ்ட்டு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உன் பொண்ணை நீ பொணமாக தான் பார்க்கணும் அப்படின்றத சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அவங்களும் அதை பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. காமிச்சாவே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டே இருக்கான். அப்போ பாஸ் ஒருவேளை அவங்க ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ என்னமோ, 2 பேருமே நீங்கள் தானே, நீங்களே உங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்ருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான். ஹீரோக்கு கால் பண்ணி உனக்கும் ஃபேங்க்கும் எப்போ மேரேஜ் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னை கழட்டி விட்டுட்டு நீ மொத்தமாக வேறு யார்ட்டாச்சும் போகலான்னு ஐடியா பண்ணுறியா அப்படின்றத சொல்லி கேட்கும்போது சரி உனக்கு மேரேஜுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவள் கட் பண்ணிடுறா. அவளுக்கு குழந்தைய காப்பாற்றணும், எப்படியாச்சும் பேபி பெற்றுக்கணுமே, இதை போய் அவன்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு தான் அசிங்கமாயிட்டு இந்த மாதிரி திரும்ப திரும்ப அங்கே கால் பண்ணா. ஹீரோ கோவமாயிட்டாங்க, ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நம்ம ஹீரோக்கு இப்படி கத்தி குத்தி பட்டு விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இந்த விஷயத்தை பற்றி எதுக்காக வேண்டி இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வேமா அங்கே ஹோட்டலுக்கு போய் நம்ம ஹீரோவை பற்றி அங்கே விசாரிக்கிறா. அவர் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டார் மேடம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. சரி அவர் நான் வந்தார்னா இங்கே வர சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டையுமே கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் உடனே நம்ம ஹீரோ ரிட்டன் அங்கே ஹோட்டலுக்கு போக சொல்கிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, வா உள்ளன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு என்ன தெரியுதா அப்படின்றது கேட்டதும் திரும்ப கிஸ் பண்ண போயிட்டுருக்கா. என்ன என் கூட சேர்ந்து நீ ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறியா, ஆனால் நீ என் கூடவே தான் எப்பயும் இருந்தாகணும் அப்படின்றத சொன்னதும் நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னதுமே 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவன்கிட்ட சாரி கேட்குறா. நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லாவே புரியுது, நான் பண்ணுறது தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி உங்கள் யங் மாஸ்டர் நான் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினதுமே எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேது அப்படின்ற சொல்லிட்டு ஃபோனை தள்ளி வச்சுட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். பிறகு ஹீரோயினை அங்கே கிட்னாப் பண்ணுறதுக்குமே ஆளை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அங்கே கிட்னாப் பண்ணிட்டு போனதுமே எல்லாம் உன்னோட ஸ்டெப் சிஸ்டரோட வேலை தான், வந்தவுடனே வேலையை ஆரம்பிச்சிட்டா போல். அங்கே ட்ரிங்க்ஸில் ட்ரக்கெல்லாம் கலந்து நம்ம ஹீரோயினை அவன் போஸ்ட் பண்ணிட்டு தப்பாக நடக்கலாம் பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ திரும்ப அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே அங்கே அவனை அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ட்ரக்கு கலந்த வாசி அவள் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் அவன்கிட்ட அந்த இடத்துல மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதுமே அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு புரியுது. சரி யங் மாஸ்டர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்ற செட்டு அவர் அங்கே வெளியே போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவள் கூட சேர்ந்து அங்கே ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. எங்கே உங்கள் யங் மாஸ்டர் அப்படின்றத கேட்டதும் நைட்டு ஃபுல்லாக அவர் ரொம்ப உங்களை கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் இப்போ தான் கிளம்பி போனார் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போகும்போது அப்போ அங்கே நம்ம
அசிஸ்டன்ட் மாஸ்டர் இப்போ தான் வெளியே கிளம்பி போனார், நான் வந்து ஃபோன் வேணா உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளும் ஓகேன்னு சொல்கிறா. அங்கே ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோட்ட அங்கே பேசினதும் இப்போ நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ வந்துட்டு எனக்கு பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு, என்ன டைவர்ஸ் கொடுக்கவா, நேற்று நைட்டு 3 ஹவர்ஸாக என்னை வந்து நீ சும்மா இருக்க விடலை, பாடப்படுத்திட்ட, அவ்வளோ தூரத்துக்கு என் கூட நீ நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இப்போ டைவர்ஸ் கேட்குறியா அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவள் வந்து நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். உங்கள் சிஸ்டரை வந்துட்டு நம்ம மீட் பண்ணி அந்த நடந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், போகலாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. அப்போ அங்கே அந்த பர்சனை வந்து அடித்து மூஞ்சி புறமே கட்டு போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு நீ வந்து பண்ண தப்புக்கு ஒரே பனிஷ்மெண்ட், நீ இவனை தான் மேரேஜ் பண்ணி வாழ்க்கை பூரா வாழணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவளை வந்து மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இல்லைன்னா குடும்பத்தோட நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போவே நீ வந்து மேரேஜ் இவனை பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்கிறா. முடியாதுன்னு சொன்னதுமே அங்கே வீட்டில் நீ வந்து செத்து போயிடுவ, நீ பேசாமல் சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கே வேறு வழி இல்லாமல் அவளை கட்டாயப்படுத்தி அங்கே வந்து சைன் பண்ண வச்சுடுறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த வந்து அடிபட்டு போய் ரொம்ப மோசமாக இருக்கிறவனவே வந்துட்டு அங்கே மேரேஜ் வந்து பண்ண வேண்டிய நிலைமையாயிருது. ஹீரோயின்ட்ட அங்கே அசிஸ்டன்ட் யங் மாஸ்டர் வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் எதை பற்றியுமே ஃபீல்லாம் பண்ண வேணாம், கண்டிப்பாக வந்துட்டு அவர் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. அவன் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான், பட் நம்ம டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறோமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து என்ன டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே கேட்டுட்ருக்கான். இப்போ ஹீரோயின் நான் கிட்னாப் பண்ணதோ இல்லை என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒன்றா இருந்ததோ இவனுக்கு தெரியக்கூடாது, அவன் ரொம்ப வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்குவான் என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கே அங்கே ரொம்ப கில்ட்டியாக ஆரம்பிச்சிருது. ரொம்ப அசிங்கமாக வர தோணிட்டுருக்கு. எப்படி வந்துட்டு இப்படி நான் வந்து 2 பேர் கூட போய் ஒன்றா இருந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு உண்மைகளை வந்துட்டு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு அங்கே சின்னியா அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. குழந்தைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது போல். அப்போ அங்கே டேடின்னு சொல்லிட்டு அங்கே குழந்தை அவனை பார்த்து கூப்பிட்டதுமே வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன குழந்தையோட வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு எனக்கு அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நீ வந்து இந்த ஃபேங்கோட அப்பாவை பற்றின விஷயங்கள்லாம் விசாரி, ஏன்னா அதால் நிறைய வந்து ஃப்ராட் வேலை பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோங்க வந்து மெசேஜ் பண்ணுறான், நான் வந்து 1 மந்த்துக்கு வெளியே பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போக போகிறேன், ஸோ நீ வந்து உன்னை கேர் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே சின்ன என்னன்னு சொல்லி கேட்டதுமே இந்த விஷயத்த சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணுறாங்க, என்ன ஏதாச்சும் வந்துட்டு குழந்தைங்க தான் பெற்றுக்க போகிறையா, யார் இருந்தாலும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போய் வந்து டெஸ்ட்டு பார்த்தா அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருது. பட் அவளுக்கு ரொம்ப டவுட் ஆயிருது, ஹஸ்பண்ட் கூடயும் ஒன்றா இருந்தோம், நம்ம ஹீரோ கூடயும் ஒன்றா இருந்தோமே, யாரோட பேபி இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கே ரொம்ப அங்கே அசிங்கமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது திரும்ப அங்கே அந்த ஃபேங் வந்து அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருது. கண்டிப்பாக நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே டாக்டர்கிட்ட போயிட்டு இப்போ குழந்தைய காப்பாற்றிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் இனிமேல் வந்து சரியான மேட்ச் வந்து கிடைக்காம இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோங்க கால் பண்ணி நான் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன், நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் வரேன்னு சொல்கிறான். நான் வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பிரேக்கப் சொல்லிடலான்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ அங்கே போனதுமே அங்கே ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே டெக்கரேஷன்லாம் அவன் பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட இன்றைக்கி ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் போனதுமே அங்கே வந்துட்டு அவன் ஹாப்பிகிட்ட கிஸ் பண்ணிவிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லும் போது நீ வா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அவளுக்கு வந்து புரிஞ்சுக்குது இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் நான் வந்து இந்த ப்ரப்போஸலை ஏற்றுக்க முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு அவன் ஷாக் ஆகுறான். அதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி நடந்தது ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்றத சொன்னதும் நீ உன்னோட ஹஸ்பண்டால் நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அதுவும் கிடையாது, நான் அவனையுமே வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன், உன் கூடயுமே இருக்க மாட்டேன், நான் வந்து 7 இயர்ஸாக சின்னியான மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் 2 பேருமே மீட் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்போ நீ வெளியே போனேன்னு வச்சுக்கோமே இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சின்னு சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப மனசை பாரமாக்கிட்டு அங்கேருந்து போனதுமே இவன் அங்கே வந்து ரிங்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான்.
வேலையுமே விட்டா போல அவங்க ஃப்ரெண்ட் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நீ இல்லாமல் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ நான் வந்துட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே குழந்தைய வந்து தொட்டு பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே இந்த தண்ணியை குடின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு குடிக்கும்போது அதை வந்து தண்ணியை குடிச்சிட்டாவா அங்கே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போதே அங்கே ப்ளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன விஷயம்னா அந்த ஃபேங் வந்து தண்ணியில் வந்து எதையோ மிக்ஸ் பண்ணிட்டா போல் அவளுக்கு அபார்ஷன் ஆகிற மாதிரி. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணுறாங்க. குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதும் அங்கே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அவள் தானே, நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ மீட் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 மில்லியனுக்காக நீ வந்து குழந்தைய அபார்ஷன் பண்ணுவியா, எவ்வளோ மோசமானவன்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே ஒரு ஃபோனில் வந்து ஒரு ரிப்போர்ட்டை காமிக்கிறான். அவளோட வேலை போல் காசுக்காக வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கிட்டான்னு சொல்லியிருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் இது உன்னோட குழந்தையே கிடையாது, நீ எதுக்காக இவ்வளோ தவிச்சிட்டு இருக்க, உன் வேலை ஏதோ பார்த்துட்டு போ, அது வந்துட்டு வேறவங்களோட குழந்தைன்னு சொன்னதுமே இன்னும் ரொம்ப வந்து கஷ்டமாயிருது அவனுக்கு. உன்னை நான் ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் அப்போ அந்த ஃபேங்க் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், அவளை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஃபேங் அங்கே வந்து விழா. நம்ம ஹீரோயின்ட்ட நான் தான் உன்ட்ட சொன்னனா இல்லையா, அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம், விலகி போன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தே இல்லை கடைசியில் ஒரு நிலைமை என்னாச்சுன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு அரைஞ்சு விழா. உன்ன மாதிரி ஒரு லேடியை நான் பார்த்ததே கிடையாது, நீ எவ்வளோ தைரியம் தான் என் குழந்தைய கொலை பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ ஏன் மேலே வந்து கை வச்சிருப்ப, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே வந்து அந்த 1 மில்லியன் அவள் தலையிலே கொட்டி விடுறா. இந்த காசுக்காக தானே அலைஞ்சிட்டு இருக்கா, அவன் வந்து உனக்கு எதுக்காக வேணும், காசுக்காக தானே வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயின் மேலே தான் கோவப்பட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் நீ வந்து அவன் மேலே கையை வைப்ப அப்படின்ற சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் அவங்ககிட்டயுமே கத்த ஆரம்பிச்சிடுறா. அவங்க வயசுக்கு தான் நான் மரியாதை கொடுத்துட்ருக்கேன், தேவையில்லாமல் வந்துட்டு என் மேலே கை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க அந்த ஃபேங்கை வந்து தூக்கி விட்டுட்டு நீ இதை பற்றி கவலைப்படாதம்மா நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்துகிறாங்க. நீ தான் என்னோட வீட்டு மருமக அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃபேங் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போய் அங்கே மெடிசனை வந்து மாற்றி அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. அப்படின்னா தானே அவங்க இறந்து போனால் பழைய தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே போட முடியும், அதுக்காக தான் அந்த வேலை பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினை கால் பண்ணி நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறான். என்னென்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு போல். அப்போ அவங்க அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொன்னதுமே அந்த ஃபேங் வந்து நீ தானே அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழைய தூக்கி போட்டதும் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதுமே எனக்கு கண்டிப்பாக உன் மேலே தான் டவுட் இருக்குது, நீ எப்படி இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அடைச்சி வைக்க சொல்லிடுறான். அப்போ அந்த ஃபேங் அன்னைக்கு அவங்க என்னை வந்து காப்பாற்றினாங்களா அதனால தான் வந்துட்டு அவள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கா. பட் ஹீரோக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்குது ஹீரோயின் இந்த விஷயம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே உள்ளே போய் அடைச்சி வச்சதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஃபோனுமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு லைன் கிடைக்க மாட்டுது. ஏன்னா நம்ம ஹீரோவோட வேலை தான் போல் அங்கே வந்து ஃபோன் சிக்னல் இல்லாமல் போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணிடுறான். பார்த்தா அவங்க அம்மா இறந்துமே போயிடுறாங்க. அவன் அந்த கல்லறையில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவள் தானேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேங் ஏற்றி விட்டதுமே கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு காரணமானவங்கள நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ அவள் பண்ணலையான்னு கேட்டதும் அவள் அந்த மாதிரி விஷயங்கள் எப்பயுமே பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு விஷயமே தெரியும், என்னோட பேபி அபார்ஷனை பண்ணது அதுக்கப்புறம் என்னோட அம்மாவை கொலை பண்ணது நீ தானேன்னு சொல்லிட்டு அவள் எல்லா எவிடன்ஸுமே காமிச்சதுமே அவங்க ரொம்ப பயந்து போயிடுறா. ப்ளீஸ் நீ வந்துட்டு நீ அப்படிலாம் புரிஞ்சுக்காத, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக நீ பண்ணதுக்கு ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொன்னதும் என்னோட அப்பா ட்ரிப்புக்காக போயிருக்காரு, அவர் வரட்டும் வந்த பிறகு பேசிக்கலான்னு சொன்னதும் உன்னோட அப்பா எப்பயுமே திரும்பி வரப்போகிறது கிடையாது, ஏன்னா அந்த ஆள் வந்துட்டு ஜெயிலில் தான் இருக்காரு, அவர் ஃபேக்கான மெடிசன்லாம் வந்து ரெடி பண்ணி நிறைய பேர் மேலே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு, ஜெயிலுக்குமே அனுப்பி விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் இருந்தாலும் அங்கே தான் இருக்கணும், துணைக்கு நீமே போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கோவப்பட்டு கத்திட்டே போயிட்டுருக்கா. ஹீரோக்கு சிங்கான் வந்து கால் பண்ணி நான் வந்து உன்னை மீட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொன்னதுமே ஹீரோவுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே பேபியை கூட்டிகிட்டு வந்திருக்கோமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். குழந்தைய பார்த்துட்டு எப்படி இருக்க, நீ மட்டும் என்ன தனியாக இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே சிங்காமே அங்கே வந்து விழான். உன் குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா பார்க்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இது ஒன்றும் என்னோட குழந்தை கிடையாது, இது உன் குழந்தை தான், உனக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தை தான்ற உண்மையை சொல்லிடுறான். அப்போ வந்து அவள் விட்டுட்டு போனதுக்கு ரீசனுமே உன்னோட அம்மா வந்து மிரட்டினாங்க பேபியை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவள் போனா.
ரெண்டாவது நான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், எப்பயுமே அவன் என்னை லவ்லாம் பண்ணது கிடையாது, ஓ மேலே தான் அவளுக்கு எப்பயுமே லவ் இருக்குன்ற விஷயத்த அவன் சொல்லிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேர்ட்ஸால் வந்துட்டு அப்புறம் வந்து மனசாலையும் அவளை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பான். அதனால தான் அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட்டையுமே அவன் அப்போ தான் பார்க்குறான். டிஎன்ஏ டெஸ்ட் வந்துட்டு ஹீரோவுக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, குழந்தைகிட்ட நீ இப்போயுமே என் அப்பாவை ஏற்றுக்குருவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா உங்களை நினச்சி அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுகிட்டே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ஷின்யான் நான் 2 டேஸாக வந்து அவளுக்கு வந்து கால் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், பட் அவள் வந்துட்டு எனக்கு லைனே கிடைக்கல, அதனால தான் நான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு வர வச்சேன். ஸோ அவளுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் அப்ராடுக்குமே வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது, நீ வந்து குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோ, அவளையுமே நல்லா பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வீட்டில் இருந்துட்டுருக்கா, அங்கே ரொம்ப கவலைப்பட்டுருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கதவை ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து யங் மாஸ்டர் கூட இருப்பீங்கன்னு சொன்னதும் யங் மாஸ்டர் தான் உங்களை இங்கே கேர் பண்ணி வச்சுக்கிறாரு சொன்னாருன்னு சொன்னதும் இல்லையே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ தானே கூட்டிகிட்டு வந்து வர வச்சான்றதை அவள் சொல்கிறா. நீங்கள் வந்து அவரே இப்போ வருவார், நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து மாஸ்கை போட்டுட்டு வந்ததுமே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவன் மாஸ்கை வந்து ரிமூவ் பண்ணி நான் தான் எல்லாமே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் தான் ஆயிட்டுருக்கு. நான் எவ்வளோ கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு 2 பேரு கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை யூஸ் பண்ணிட்டு என்னை வந்து கேம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறான். அவன் வந்து நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறான். இதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொல்கிறான். அப்போ அங்கே குழந்தை வந்ததுமே ஹாப்பியாகிட்டு அந்த குழந்தையுமே என்னோட பேரண்ட்ஸ் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நடந்த எல்லாத்துக்கும் அவன் சாரி கேட்டதுமே மன்னிச்சு விடுறா. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்புறம் ஆஃப்டர் 9 மந்த்ஸ் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் திரும்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அவளை வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக வந்து அங்கே குழந்தைக்குமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிடுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோவுக்கு திரும்ப ட்வின் பேபிஸ் பிறந்திருக்கு. நான் இந்த மாதிரி கேன்சரில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாமே நம்ம பொண்ணோட பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறேன். அதை கவனிச்சிட்டு இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்ம சின்னியான் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.